யூ சி இந்த ரெண்டு கொஸ்டினுமே வந்து ரெகுலராக வரக்கூடிய ஒரு கொஸ்டின். லேசி கூஸ் வந்து என்ன சொன்னாலும் ஹீ இஸ் நாட் கோயிங் டு டூ. பட் தெர் ஆர் சோ மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஹியர் ஹூ ஹேவ் த ஃபயர். எப்படியாவது நம்ம பாஸ் பண்ணி ஆகணும்னு இருக்காங்க. இன்ஃபேக்ட் எம்பசி ஆஃப் இந்தியாவோட சைட்லேயே வந்து இதை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா 4 மார்க்குன்றது சாதாரண விஷயம் இல்லை. மெஜாரிட்டி ஆஃப் த கேண்டிடேட்ஸ் ஃபெயில் ஆகுறது, அதுவும் தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் ஃபெயில் ஆகிறதுக்கு ரீசனே ஒரு அந்த டாப்பிக்கை படித்தா 2 மார்க். ஹலோ ஆல், நம்ம சீக்வென்ஷியலாக 2024ஓட ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனாலிசிஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி பாலிட்டிலேருந்து நம்ம 2 கொஷின் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ப்ரொவிஷனல் பிரசிடெண்ட்டும், இன்னொன்று கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். இது 2 பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த 2 டாப்பிக்லேருந்து வந்த கொஷின்ஸ்க்கு புருஷோத் சார் என்னென்ன பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணுறாங்க அப்படின்றத கேட்போம். ஹலோ சார். ஹாய் வித்யா, ஐ ட்ரஸ்ட் எவ்ரி திங் இஸ் கோயிங் வெல். ஸோ 2 கொஸ்டின் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஒரு கொஸ்டின் வந்து த ப்ரொவிஷனல் பிரசிடென்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி, அது யார்? சச்சிதானந்த சின்ஹா. அந்த கொஸ்டின் பற்றி பேசணும்னு சொல்கிறீங்க. செகண்ட் கொஸ்டின் வந்து யூ ஆர் ஆஸ்கிங் மீ டு டாக் அபவுட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. யூசி இந்த 2 கொஸ்டினுமே வந்து ரெகுலராக வரக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். ஓகே, இந்த டாபிக் ஸ்பெசிஃபிக்காக டாபிக் இப்போ இந்த வீடியோவை பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா salient features of the constitution and making of the constitution இதிலிருந்து ஒரு கொஸ்டின் இல்லை 2 கொஸ்டின் கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறம் இதில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்லேருந்து 200% ஒரு கொஸ்டின் வரும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்து தவிர்க்க முடியாத ஒரு சக்தி யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் பேப்பரில். அதனால கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்லேருந்து, அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ன்றது ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து ஒரு கொஸ்டின் ஷியோராக வரும். ஸோ ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஒரு கொஸ்டின், மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அண்ட் salient features ஆஃப் த கான்ஸ்டியூஷன்லேருந்து ஒரு கொஸ்டின் இல்லை 2 கொஸ்டின் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ நார்மலாக இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டினை படித்து பார்த்துருவோம். படித்து பார்த்துட்டு ஐ வில் டெல் யூ மை தாட்ஸ். Who was the provisional president of the Constituent Assembly before Dr. Rajendra Prasad took over? Option A, C. Rajagopalachari. Option B, Dr. B.R. Ambedkar. Option C, T.T. Krishnamachari. And option D, Dr. Sachidananda Sinha. இதுதான் நமக்கு 24ல கேட்டிருந்த கொஸ்டின்ஸ். கரெக்ட். ஸோ இஃப் யூ see that இந்த கொஷின் வந்து நான் என்ன சொல்கிறேன், இது வந்து பாலிட்டி கொஷின் தானே? ஆமாம் சார். திஸ் இஸ் அ பாலிட்டி கொஷின். நான் வந்து கான்ட்ராவாக திங்க் பண்ணுறேன். ஐ வில் சே தட் திஸ் இஸ் அ ஹிஸ்ட்ரி கொஸ்டின். ஹிஸ்ட்ரி கொஸ்டினா சார்? இது வந்து கொஞ்சம் காமன் க்ரௌடாக நம்ம யோசிக்கிறதுக்கு ஒரு மாறுபட்ட ஒரு இல்லை, எல்லாருமே வந்து இதை பாலிட்டி கொஸ்டின் தான் சொல்கிறாங்க. லக்ஷ்மிகாந்த் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் இது வந்து ஃபர்ஸ்ட் லைனில் வந்துடுது. பட் ஐ சூஸ் டு see it from a different frame of reference. இதை வந்து நான் ஹிஸ்ட்ரி கொஸ்டின் நான் சொல்கிறேன். ஐ எம் நாட் சேயிங் others are wrong and also I am not saying I am correct. This is a different approach for a particular problem and there are different approaches for that. So நான் ஏன் இதை ஹிஸ்ட்ரி கொஸ்டின் சொல்கிறேன் அப்படின்றத, this is not a polity question, this is a history question அப்படின்னு why I am saying this, I will tell you. Okay. The point here is இந்த கொஸ்டின் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. குரூப் 4ல கேட்டிருக்காங்க. நிறைய எக்ஸாம்ஸில் வந்து this question have been asked. இந்த கொஸ்டினை எப்படி எல்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். Who is the first president of the Constituent Assembly அப்படின்னு கேட்டால் அது சச்சிதானந்த சின்ஹா. அது இன்டரிமா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும், பர்மனெண்ட்டாக இருந்தாலும் சரி. அப்புறம் இன்னொரு டேர்ம் யூஸ் பண்ணக்கூடியது who is the temporary president of Constituent Assembly, which is Sachidananda Sinha. Okay. Who is the interim president of the Constituent Assembly? Who is the இப்ப கேட்டிருக்காங்களே இந்த question, what is that they have asked? They asked who is the provisional president of the Constituent Assembly. அதுவும் வந்து வருது. ஸோ ப்ரொவிஷனல் பிரசிடென்ட், இன்டரிம் பிரசிடென்ட், டெம்பரரி பிரசிடென்ட், இப்படி எது கேட்டாலுமே ஆன்சர் வந்து சச்சிதானந்த சின்ஹான்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். பாலிட்டி படிக்க ஆரம்பிக்கிறவங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயமே இந்த விஷயம். இப்போ நவ் ஐ வில் ஆஸ்க் யூ கொஸ்டின். இப்போ இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் வந்து ஒரு முக்கியமான ஒரு 4-5 டேட்ஸ் சொல்லுங்க. 4-5 டேட்ஸ்னா டிசம்பர் 9. ஓகே. டிசம்பர் 9. ஓகே. டிசம்பர் 11 2 நாள் கழிச்சு. கரெக்ட். அப்பதான் வந்து ராஜேந்திர பிரசாத் கரெக்ட் he becomes a permanent president. அப்புறம்னா டிசம்பர் 13 சொல்றேன். டிசம்பர் 13 for ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். வெரி குட். ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் மூவ் பண்றாங்க. கரெக்ட். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா ஜான் 22 அந்த ஜனவரி ரெசல்யூஷனை 22 பாஸ் ஒரு வருஷம் அவங்க ஒரு ரைட்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா அந்த டைம் பீரியட்ல ஜவஹர்லால் நேரு லாபி பண்ணி அந்த ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அக்செப்ட் பண்ண வச்சிட்டாருன்னு சொல்றாங்க.
லெஃப்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா முஸ்லீம் லீக் வரதுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் they decided to move the objective resolution சொல்கிறாங்க. let us not get into that. so January 22 objective resolution பாஸ் பண்ணியாச்சு. அதை விட்டுட்டோம்னா நமக்கு ரொம்ப நாள் கழிச்சு நெக்ஸ்ட் டிசம்பர் 26ல தான் ஒரு இம்பார்ட்டன்ட் டேட் வரும். கரெக்ட். ஆமா, நவம்பர் 26 and January 26. நவம்பர் 26 and January 26ல வருது. நவம்பர் 26 constitution was passed and it was adopted. January 26ல it was enacted. எல்லாமே அது வந்துருது. ஓகே ஃபைனலா it comes into force on January 26. so இதுதான் சீக்வென்ஸ், பேசிக் சீக்வென்ஸ், சூப்பர்ஃபிஷியல். இதில் டிசம்பர் 9th அன்னைக்கு வந்து சச்சிதானந்த் சின்ஹாவை வந்து as per the French practice they are picking up as the temporary president. Now my point of view why I say this is a history question. I'll tell you. First விஷயம் வந்து லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக UPSC உடைய கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா கிளஸ்டராக செட் பண்ணியிருக்கான். ஓகே, கிளஸ்டராக செட் பண்ணிருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி கிளஸ்டர் வந்து ஒரு 10 கொஸ்டின் வருது, பாலிட்டி அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் கொஸ்டின்ஸ் ஒரு கிளஸ்டராக வருது, என்வாயன்மெண்ட் அண்ட் ஜியாகிரபி ஒரு கிளஸ்டராக வருது. அந்த கிளஸ்டரில் பார்க்கும்போது இந்த 2 கொஸ்டினுடைய முன் பின் பார்த்தீங்கன்னாக்கா இட் கம்ஸ் வித் அ ஹிஸ்ட்ரி கொஸ்டின். ஓகே, அதாவது புத்தாவுடைய நேம் என்னது, அந்த மாதிரி வந்து வேற ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் ஹியர் இஸ், அப்போ அந்த ஹிஸ்டரி கிளஸ்டருக்குள்ள வரதுனால இது ஏன் ஹிஸ்டரி கொஸ்டினா இருக்கக்கூடாது, நம்ம ஏன் பாலிட்டி கொஸ்டின் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல இதை பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி ஐ தாட். அதுக்கப்புறம் அதை ஃபர்தரா இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா why the choice of the word provisional president, why not temporary president? கரெக்ட். அதுதான் வந்து இது ஒரு இந்த क्वेश्चनல கேட்டிருக்க ஒரு ப்ராமினன்ட்டான ஒரு பாயிண்டா எனக்கு ஃபீல் ஆகுது. கரெக்ட். that is a clue which we need to investigate. அதாவது இது ஒரு நார்மல் क्वेश्चन சொல்லி நம்ம கடந்து போயிடுறதுனால பெரிய இன்டர்பிரேஷன்ஸ் நமக்கு கிடைக்க போறது கிடையாது. அதுல என்ன சின்ன வேர்டையும் அனலைஸ் பண்றது தான் பாயிண்ட். லக்ஷ்மிகாந்த் புக் எடுங்க, எல்லா பாலிட்டி புக்கையும் எடுங்க, நீங்க பாத்தீங்கன்னா டெம்பரரி பிரசிடென்ட் தான் கொடுத்திருப்பான், ப்ரொவிஷனல் பிரசிடென்ட் கொடுத்துருக்க மாட்டான். கரெக்ட். அப்ப UPSC அந்த இடத்துல டெம்பரரின்ற வேர்டை விட்டுட்டு ப்ரொவிஷனல்னு கேட்டதுக்கான ரீசன் என்னவா இருக்கும் சார்? கரெக்ட். அதை செக் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா பிபின் சந்திரா, குரோவர் அண்ட் குரோவர், அந்த மாதிரி மல்டிபிள் புக்ஸ்ல மாடர்ன் இந்தியா டெக்ஸ்ட் புக் சொல்றேன். ஐ எம் நாட் ஸ்பீக்கிங் அபவுட் மாடர்ன் இந்தியா கைட் புக் விச் இஸ் ரிட்டன் ஃபார் UPSC பர்பஸ். ஐ எம் டாக்கிங் அபவுட் த மாடர்ன் இந்தியா டெக்ஸ்ட் புக் விச் இஸ் ரிட்டன் ஃபார் த பர்பஸ் ஆஃப் academic studies. அந்த லேயர்ல பார்க்கும்போது பார்த்தா all these books do not use the word temporary president, they are using the word provisional president. Okay, so temporary president என்ற வேர்டை வந்து பாலிட்டி புக்ஸ்ல யூஸ் பண்றாங்க, provisional president என்ற வேர்டை வந்து ஹிஸ்டரி புக்ல யூஸ் பண்றாங்க. ஹிஸ்டரி ஸ்பெசிஃபிக்கா இது வந்து பர்பஸ்ஃபுல்லா நடக்குதா அப்படின்னா I am not going to answer that, but this is a finding. Okay, இன்னொரு ஃபைண்டிங், ஹிஸ்டரி கிளஸ்டர்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்ல இந்த 2 கொஸ்டின் வருது. இப்போ நீங்க பார்த்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 கொஸ்டினும் வருது. அப்புறம் வை சச்சிதானந்த் சின்ஹா இஸ் என்ன சொல்றதுனாக்கா ஹி இஸ் அ ப்ரொவிஷனல் பிரசிடென்ட் என்ற கொஸ்டினும் வருது. இந்த கொஸ்டின் வந்து எல்லாருமே ஆன்சர் பண்ணிருக்கணும், மிஸ்ஸே ஆகாம ஆன்சர் பண்ணிருக்க வேண்டிய ஒரு கொஸ்டின். ஏன்னா இது வந்து இந்த தமிழ்நாடுல இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அகாடமியோட டெஸ்ட் சீரிஸ்லயுமே இந்த கொஸ்டின் வந்துடும், எல்லா அகாடமியோட நோட்ஸ்ல வந்துடும், எல்லா புக்லயும் இது வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஒரு புது கொஸ்டின், டிஃபிகல்ட் கொஸ்டின் கிடையாது. ஆனால் இந்த கொஸ்டின்ல இருந்து நம்ம டெரைவ் பண்ற க்ளூ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த 2025 prelims. அது என்ன க்ளூ நம்ம டெரைவ் பண்றோம் அப்படின்னா, இப்போ என்னுடைய தியரி என்னது, இதை வந்து பாலிட்டி கொஸ்டினா பார்த்துட்டு போயிடலாம், தட் இஸ் கரெக்ட். பட் ஐ எம் சீயிங் திஸ் as a history question because it comes under the history cluster. அது இல்லாம பிபின் சந்திரா, குரோவர் அண்ட் குரோவர் இந்த மாதிரியான டெக்ஸ்ட் புக்ஸ் போய் பார்க்கும்போது டெக்ஸ்ட் புக்ல என்ன யூஸ் பண்ணிருக்காங்க, அவன் டெம்பரரி பிரசிடென்ட் யூஸ் பண்ணல, which is used in the polity books. they are using the word provisional president என்ற வேர்டை யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ provisional president என்ற வேர்டை யூஸ் பண்ணிருக்கிறதுனால இதை வந்து ஒரு ஹிஸ்டரி டீச்சர் தான் செட் பண்ணிருக்கணும் அப்படின்றது என்னுடைய கெஸ். சும்மா கெஸ் பண்ணுவோமே, என்ன பண்றது, அதாவது ஒரு கிரேசியா நம்ம திங்க் பண்ணும்போது தான் we will try to get up lot amount of information. இப்போ அப்படி கெஸ் பண்ணும்போது நம்ம இன்னொரு டேஞ்சன்ட் ஒன்று பார்க்க வேண்டியது இருக்கு. ஓகே, ஒரு டேஞ்சன்ட் which passes through this particular area என்னன்னா, சமீப காலத்தில் ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸை நம்மளால் ஆன்சர் பண்ண முடியல. நம்மளாலனா நம்ம ஸ்டூடெண்ட்ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸோ வந்து ஆன்சர் பண்ணுறது வந்து they are finding it difficult to answer a basic question which comes from historical development of Indian constitution. இது வந்து ஏன் இப்படி நடக்குது அப்படின்றது வந்து ஐ வாஸ் திங்கிங். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது அவங்களுமே இந்த பாயிண்ட் சொல்றாங்க. கரெக்ட். ஏர்லியரா ப்ளூ பிரிண்ட்ல ஈஸியா இருந்த ஒரு டாபிக் இப்போ வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்றது கரெக்ட். யூ காட் த ரைட் பாயிண்ட். ஸோ ரெகுலரா எல்லாருக்குமே தெரியும்
லக்ஷ்மிகாந்தில் வந்து ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனை தரோ பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் அங்கே போனால் அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுல டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. பசங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நாம மறந்துடுறோம், நம்மளால வந்து இந்த ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியல, மறந்துடுறோம்னு சொல்லிட்டு ஒரு டிபிக்கல் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து செல்ஃப் பிளேம். நாம தான் சரியா படிக்கல, நாம தான் இது பண்ணல அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் வரும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் அவங்க எடுத்துக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, we are thinking from inside the box. Historical development of Indian Constitution, salient features, making of the Constitution வந்து லக்ஷ்மிகாந்த் பாலிட்டி புக்ல இருந்தோ இல்ல பாலிட்டி புக்ஸ்ல இருந்து ஏதோ ஒரு பாலிட்டி புக்ல இருந்தோ தான் இந்த கொஸ்டின் வரும்னு சொல்லி அதை மட்டும் தான் நம்ம பாக்குறோம். ஆனா அந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரணும். we should realize the fact that that topic is a overlapping topic for both history and polity. ஹிஸ்டரி மாடர்ன் இந்தியாவுடைய என் பார்ட்டும் பாலிட்டினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்லயும் இது ஓவர்லேப் ஆகுறதுனால பசங்க வந்து இந்த ரெண்டு டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரப்போகுது, அதுல டவுட்டே கிடையாது. அப்போ இந்த ரெண்டு டாபிக்கை வந்து பாலிட்டி புக்ல படிச்சுட்டு ஹிஸ்டரி டெக்ஸ்ட் புக்ல இதை என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா அப்போ ரெண்டு விஷயமும் வந்துடும். ஓகே, அப்போ என்ன ஆகும்னா ஹிஸ்டரி மாடர்ன் இந்தியாவில் ஹிஸ்டரி ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்லயும் பார்த்துடலாம், பாலிட்டி ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்லயும் பார்த்துடலாம். ஓகே, இப்போ ஒரு முக்கியமான ஃபேக்டர் சொல்றேன். இந்த ரெண்டு கொஸ்டின் வந்து ஏன் நிறைய சமயங்கள்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது நான் சொல்றேன். ஏன்னா ஹிஸ்டரி டீச்சர் கிளாஸ் எடுக்கும்போது அவர் நார்மலா என்ன சொல்லிடுவாருன்னா, இது எப்படியும் பாலிட்டியில கவர் பண்ணுவாங்க, அங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிடுவாரு. ஸோ வி ஆர் சைட்லைனிங் திஸ் டாபிக், அதுவும் ஸ்பெசிஃபிக்கா ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் டாபிக்கை வந்து வி ஆர் சைட்லைனிங் இட் டு பாலிட்டி. பாலிட்டி சார் என்ன பண்ணுவாருன்னா லக்ஷ்மிகாந்த்ல இருக்கிற விஷயத்தை எடுத்து பேசிடுவாங்க. ஓகே, சோ இது வந்து இட் கெட்ஸ் கம்பார்ட்மெண்டலைஸ்டு பிட்வீன் த ஹிஸ்டரி டீச்சர் பாலிட்டி டீச்சர் ஃபேக்டரா கம்பார்ட்மெண்டலைஸ் ஆயிடுது. இது ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த டாபிக் மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்ல இருந்தும் ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து ஷியோரா கொஸ்டின் வரப்போகுது. 2-3 கொஸ்டின் வந்ததுனாக்கா அது ஒரு ஜாக்பாட். அதை கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து பாலிட்டி ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்லையும் அதை பார்க்கணும், ஹிஸ்ட்ரி ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்லையும் பார்க்கணும். ஹிஸ்ட்ரி ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் போது ஹிஸ்ட்ரி டெக்ஸ்ட் புக்ல இந்த சம்மந்தப்பட்ட டாப்பிக்கை பார்க்கலாம், இல்லை கைட் புக்கில் பார்க்கலாம், ஆர் விக்கிபீடியாவில் போய் படிக்கலாம். இல்லை ரேண்டமாக கூகுள் பண்ணி ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் பற்றி ரீசெண்டாக வந்து ஏதாவது ஒரு ஆர்டிக்கலை பார்க்கலாம். டூ வாட் எவர் யூ வாண்ட், பட் டோன்ட் கன்ஃபைன் யுவர் செல்ஃப் வித் அ சிங்கிள் பாக்ஸ் சேயிங் தட் பாலிட்டிக்குள்ளேருந்து இந்த 3 சாப்டரை பாலிட்டி ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் தான் படிக்கணுன்றதை வந்து விட்டுட்டு we have to move towards an outer area where from the historical point of view also we should see this topic அப்படின்றது தான் என்னுடைய இன்ஃபரன்ஸ் இந்த 2 கொஸ்டினை வச்சு பண்றது. ஓகே, ஸோ ஐ எம் நாட் ஆடிங் மோர் டாஸ்க்ஸ் டு த பீப்புள். இப்போ வந்து ஒரு லேசி கூஸ் வந்து என்ன சொன்னாலும் he is not going to do, but there are so many students here who have the fire. எப்படியாவது நம்ம பாஸ் பண்ணி ஆகணும்னு இருக்காங்க. அப்படி அவங்க இருக்கும்போது இந்த மாதிரி when they are thinking inside the box, we should show them the way to think outside the box. அந்த outside the boxல இந்த 2 டாபிக், அதாவது மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அண்ட் salient features of the Indian constitution ஒரு கிளப் பண்ணுங்க, ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனை கிளப் பண்ணுங்க. லக்ஷ்மிகாந்த்லையோ இல்லை எதுல இருந்தோ நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ நம்ம ப்ரெசன்டேஷனில் நம்ம நோட்ஸாக கொடுத்துருக்கோம், போத் ஹிஸ்ட்ரி கான்டெக்ட்லையும் கொடுத்துருக்கோம், பாலிட்டி கான்டெக்ட்லையும் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் மற்றவங்க என்ன பண்ணுங்க, பர்சனலாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் வச்சிருக்கிற ஹிஸ்ட்ரி டெக்ஸ்ட் புக்கில் போயிட்டு ஹிஸ்ட்ரி டெக்ஸ்ட் புக்கில் இதே விஷயத்தை எப்படி பேசியிருக்காங்க, எப்படி சொல்லியிருக்காங்கன்றதை பாருங்க. ஆர் விக்கிபீடியாலையோ இல்லை வேற ஏதாவது நம்முடைய கான்ஸ்டியூஷன் மேக்கிங் சைட்ஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் எம்பசி ஆஃப் இந்தியாவோட சைட்லேயே வந்து இதை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கவர்மெண்ட் சோர்ஸ், பிஐபி சோர்ஸ். இதுல இருந்துலாம் சில இதை எடுத்து ஆட் பண்ணி வச்சுக்கிட்டா அதை வந்து தனி நோட்ஸாவே வச்சுக்கோங்க. ஒரு 2-3 பேஜஸ் நோட்ஸா வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு போகும்போது ரிவ்யூ பண்ணிக்கோங்க. அது சம்பந்தமா வேற ஏதாவது விஷயம் வருதுன்னா அதுல இன்க்ளூட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஏன்னா 4 மார்க்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. மெஜாரிட்டி ஆஃப் த கேண்டிடேட்ஸ் ஃபெயில் ஆகுறது, அதுவும் தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் ஃபெயில் ஆகுறதுக்கு ரீசனே ஒரு 3 மார்க் 4 மார்க் அந்த விஷயம் தான். ஸோ எவ்ரி சிங்கிள் கொஸ்டின் கவுண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம அந்த 2வது கொஸ்டினுக்கு போவோம். With reference to the Government of India Act of 1935, consider the following statements. First one, it provided for the establishment of an All India Federation based on the union of the British Indian provinces and princely states. Second point, defense and foreign affairs were kept under the control of the federal legislature. இது 2 பாயிண்ட் தான் நமக்கு क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. ஓகே, கிரேட். ஸோ இப்போ இந்த 2 பாயிண்ட் நீங்கள் கவனிச்சிங்களா? ஃபர்ஸ்ட் இது இல்லை, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இருக்கா? ஐ டெல் யூ சம்திங் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். லாஸ்ட் 25 இயர்ஸ் யூபிஎஸ்சினுடைய எல்லா பேப்பரையுமே
I took all the papers and I made a analysis. Not only civil services examination, மொத்த பேப்பரையுமே எடுத்து அதை கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீசஸ், சிஐஎஸ்எஃப், சிஏபிஎஃப் எல்லா ஜிஎஸ் பேப்பரையும் எடுத்து பண்ணாங்க. ஆமா, ஃபுல்லா போட்டு ஒரு டீடைல்டு அனாலிசிஸ். அஃப்கோர்ஸ் யூ நோ தட் ஐ எம் வெரி குட் இன் டேட்டா ஃபேக்டர்ஸ். ஸோ எல்லாமே போட்டபோது அதிலிருந்து ஒரு பர்டிகுலர் டாபிக்ல இருந்து மட்டும் 60 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஒரே ஒரு டாபிக்ல இருந்து இந்த 25 இயர்ஸ்ல 60 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அக்ராஸ் வேரியஸ் யூபிஎஸ்சி. ஆக்சுவலி ஐ காட் அமேஸ்ட். அந்த மாதிரி அந்த டாபிக் ரிப்பீட் வந்து எங்கேயுமே நடக்கல. அது என்ன டாபிக்னாக்கா 1919 மாண்டேக்-செம்ஸ் ஃபார் ரிஃபார்ம்ஸ். ஓகே. ஸோ மாண்டேக்-செம்ஸ் ஃபார் ரிஃபார்ம்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 60 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. either they are asking about diarchy or whatever it is, they are asking something about that. அப்போ ஒரு ஃபேக்டர் தெளிவா தெரியுது, 1919 is very important. அதுக்கு அடுத்தது 1935 is important. Whatever the case may be, historical development of Indian constitution is important. அந்த டாபிக்கை படிச்சா 2 மார்க் பிலிம்ஸ்ல. அதுதான் கிரக்ஸ். அதை படிச்சா 2 மார்க். அதை எப்படி படிக்கிறீங்களோ அதை படிங்க, அதுதான் விஷயம். அண்ட் இப்போ நான் என்ன சொல்றேன், பாலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் படிக்காதீங்க, ஹிஸ்டரி பாயிண்ட் ஆஃப் வியூலையும் படிங்க. அப்போ ரெண்டுத்தையும் கிளப் பண்ணும்போது உங்களுக்கு புரிதல் அதிகமா இருக்கும். You will have a much better chance to get the questions correct. அந்த ஃபேக்டர் கூட வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணுங்க. ஓகே. இப்போ இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல வந்து தட் இஸ் ஆக்சுவலி எ ரிப்பீட் ஸ்டேட்மெண்ட். கொஞ்ச நாள் முன்னாடி யூபிஎஸ்சிலேயே ஒரு கொஸ்டின், ஹூ இஸ் த ரெசிடுவல் லிகட்டி இன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 அப்படின்னு ஒரு கொஸ்டின். ரெசிடுவல் லிகட்டினா ப்ராவின்சஸ்க்கோ ஃபெடரல் லெஜிஸ்லேச்சருக்கோ அலோகேட் பண்ணாத ஒரு டாபிக் இருந்ததுன்னா அந்த டாபிக் தான் ரெசிடுவல் லெகட்டி. இப்போ இருக்கிற கான்டெக்ட்ல பார்த்தீங்கன்னா யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் இருக்கு. யூனியன் லிஸ்ட்லயும் ஒரு விஷயம் இல்லை, ஸ்டேட் லிஸ்ட்லயும் ஒரு விஷயம் இல்லைன்னா the topic is considered as a residual legatee. The power goes to the parliament to enact the any law on that particular topic because it is not in the state list or union list. So now the residual legatee is a parliament. அப்போ இப்போ ரெசிடுவல் லிகட்டி பார்லிமெண்ட்னா அப்போ ரெசிடுவல் லிகட்டி வந்து ஃபெடரல் லெஜிஸ்லேச்சரா தான் இருக்கும்னு ஒரு ஸ்டூடெண்டால மிஸ்இன்டர்பிரேட் பண்றதுக்கான ஸ்கோப் இருக்கும். கரெக்ட். ஆமா சார். அதுக்கு தான் சொல்றேன், ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா the viceroy was playing 2 roles at the same time. He was the governor general of the British provinces and he is a viceroy who represents the British crown to the princely states. இதுல ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் பாருங்க. the only viceroy who became a governor general, அதாவது எப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து the only person to hold the position as a governor general then hold both the positions of viceroy and governor general. அது வந்து கேனிங் ஏன்னா கவர்னர் ஜெனரல். அதுக்கப்புறம் வந்து அவர் வைஸ்ராய் ஆகிறாரு. வைஸ்ராய் ஃபார் த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அண்ட் கவர்னர் ஜெனரல் ஃபார் த பிரிட்டிஷ் டெரிட்டரிஸ். ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதோட மவுண்ட் பேட்டன் என்ன ஆகிறாருன்னா he is a viceroy and governor general. அதுக்கப்புறம் அவர் கவர்னர் ஜெனரலா மட்டும் ஆயிடுறாரு, வைஸ்ராய் ஆகல. So the person who from the 2 positions moved to 1 position is Mountbatten. Okay. இதுக்கு நடுவுல மவுண்ட் பேட்டனுக்கும் கேனிங்க்கும் நடுவுல இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து they held 2 positions. One is viceroy, one is governor general. Viceroy general எதுக்கு பண்றாரு? He is a representative of the British crown to interact and communicate with the princely states, native states. He is governor general to govern the entire British possessions inside India, British territories இது பண்றதுக்கு. ஸோ அப்படி டாப்பா பிரிட்டிஷ் கிரௌனை ரெப்ரசென்ட் பண்ணி இருக்கக்கூடிய கவர்னர் ஜெனரல் கிட்ட தானே இந்த பவர்ஸ் இருக்கும், டிஃபென்ஸ் ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ். அதை எப்படி வந்து ஒரு சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர் விச் இஸ் yet to be formed, அது எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியல. அதுவும் ஒரு ஃபெடரல் லெஜிஸ்லேச்சர், பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருக்கு, அப்புறம் வந்து பிரிட்டிஷ் டெரிட்டரிஸ் இருக்கு. பிரிட்டிஷ் டெரிட்டரிஸ்லயே மல்டிபிள் கிளாஸஸ் ஆஃப் டெரிட்டரிஸ் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபெடரல் லெஜிஸ்லேச்சர் கிட்ட கொடுக்கவே முடியாது. ஸோ அதனால வந்து this should definitely be with the governor general. This makes the second statement wrong and the first statement right. And first statement வந்து it is a very basic statement. What is the objective of the government of India 1935 na it provided for the establishment of an all India federal unit. So அதுதான் fact. So அதை வச்சு பார்க்கும்போது this is correct. So we'll come to the conclusion. The moral of the story is historical development of Indian constitution, making of the constitution, salient features of the constitution. The 3 chapter is real gold. Prelims வின் பண்ணணும்னாக்கா இந்த பார்டர்ல இதெல்லாம் வந்து கண்டிப்பா வரக்கூடிய क्वेश्चंसன்றதுனால
எவ்வளோ டீப் டைவ் அனாலிசிஸ் பண்ணி படிக்க முடியுமோ அப்படி பண்ணி இந்த 3 படிச்சுட்டாக்கா சாலிடாக 3 கொஷின் 2லேருந்து 3 கொஷின் உங்களுக்கு வந்துட போகுது. தட் வில் கிவ் யூ அ வெரி குட் மைலேஜ் இன் த எக்ஸாமினேஷன். ஸோ டோன்ட் சி ஒன்லி ஃப்ரம் த பாலிட்டி பெர்ஸ்பெக்டிவ். நான் இதை ஹிஸ்ட்ரி பெர்ஸ்பெக்டிவ்ல தான் பாருங்க. ஓகே, பட் திஸ் இஸ் மை வே ஆஃப் திங்கிங். ஓகே, சிலர் வந்து இது பாலிட்டி கொஸ்டின் சொல்லி அப்படியே கடந்து போயிடுவாங்க. ஓகே, அண்ட் மெனி பீப்புள் ஆர் மச் ஃபோக்கஸ்ட் ஆன் சேயிங் தட் இது என்னோட டெஸ்ட் சீரிஸ்ல வந்திருக்கு, இது என்னோட நோட்ஸ்ல வந்திருக்குன்னா அது எல்லாத்துலயும் தான் வரும். இது ஒரு கொஸ்டின். சச்சிதானந்த சின்ஹா வந்து ஒரு கொஸ்டின் நான்லாம் படிக்க ஆரம்பிக்கும் போது முதல் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் லைன் சொன்னதே December 9 Sachidhananda Sinha was selected as a temporary or interim president and he held the position only for 2 days to Rajendra Prasad to take it. இதுல ஒரு ஆடட் பாயிண்ட் சொல்றேன் வித்யா, சச்சிதானந்த சின்ஹா தான் பிரசிடென்ட்னு சொன்னது ஒரு கொஸ்டின். கரெக்ட். அது யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? யார் கூட்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க? ஜேபி கிருபால்னி. கரெக்ட். இந்த பாயிண்ட் ஓகேவா, அவர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு இதுல கான்ஸ்டிடியூண்ட் அசெம்பிளில. அது ஒரு கொஸ்டினா இருந்தது ஒரு தடவை, ஹூ brought him and introduced himன்றதுனால. ஸோ அதனால இந்த ஃபேக்டரை வந்து நம்ம காம்ப்ரிஹென்சிவா கவர் பண்ண முடியாது. கரெக்ட். பட் வாட் பெஸ்ட் எஃபர்ட் we can able to do compared to our competitors, அதை நம்ம பண்ணணும். ஸோ தட் இஸ் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ஐ திங்க் தட் 2 கொஸ்டினை பற்றி நம்ம சஃபிஷியண்டாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஐ எம் டன். டு யூ ஹேவ் எனி? இதுல இருந்து எனக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னா, நம்ம சோஃபார் ஒரு இண்டிவிஜுவல் சப்ஜெக்டை இண்டிவிஜுவல் சிலபஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்போம். பாலிட்டினா பாலிட்டி அலோன், ஜியோகிராஃபி, ஹிஸ்ட்ரி, அந்த மாதிரி ஸ்டாண்ட் அலோனாக படிச்சுட்டு இருந்தது. அந்த இதை மாற்றிட்டு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் நடுவில் ஒரு பிரிட்ஜ் மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணி எந்தெந்த இடத்துலலாம் கனெக்ட் பண்ணி படிக்க முடியுமோ அப்படி படித்தா அப்கமிங் கொஷின்ஸை வந்து நம்மளால ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு இது. Perfect. You summarized my whatever I told. You summarized the exact point. கம்பார்ட்மெண்டலைஸ் ஃபுல்லாக பண்ணிடாதீங்க. பாலிட்டி தனி, ஹிஸ்ட்ரி தனி, ஜியோகிராஃபி தனி, என்வாயன்மெண்ட் தனி அப்படின்னு கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் தெர் இஸ் அ ஓவர்லேப். அதை வந்து யூபிஎஸ்சியை கிளஸ்டரைஸ் பண்ணியிருக்கான். இதை பற்றி தான் நம்ம ஃபாரன்சிக் அனாலிசிஸ்னுடைய இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் நம்ம பார்த்தோம், எப்படி வந்து கிளஸ்டரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத. சப்போஸ் இந்த வீடியோவை பார்க்குறவங்க அந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோவை பார்க்கலன்னா மற்ற வீடியோஸையும் போய் பாருங்கள். இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ பீப்புள் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் இன் வாட்சிங் திஸ் வீடியோ. We both will meet you on a different video where we will share some of our insights on the next set of questions. Thank you. அண்ட் அந்த க்ரௌட் சோர்சிங்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன், கரண்ட் அஃபேர்ஸ், அந்த மாதிரி புது டேட்டா இருக்குது நான் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்க்கில் போயிட்டு ஃபார்ம்ஸில் உங்களோட டீட்டெயில்ஸ் அண்ட் தென் உங்களுடைய பாயிண்ட்டை கொடுங்க. நாங்கள் அது எல்லாத்தையுமே சம்மரைஸ் பண்ணி மார்ச் மந்தில் உங்களுக்கு திருப்பி ரீசெண்ட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் ஸ்டேயிங் வித் திஸ். தேங்க்யூ.